என் குமாரனே கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையிலே பலப்படு. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தன்னுடைய ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்தை இன்னும் கொண்டு செல்ல போகிற தன்னுடைய தீமோத்தேயை பார்த்தவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, ஒன்றில் நீ ஜாக்கிரதையாயிரு, ஒன்றிலே நீ உன்னுடைய கவனத்தை செலுத்து, இயேசு கிறிஸ்துவுக்குள் கிருபையிலே நீ பலப்படு. Get strengthened in the grace of God. தேவனுடைய கிருபையிலே நீ பலப்படு. பாருங்க, அப்போஸ்தலர்களே 2 பேர் தான் டாப். ஒருத்தர் ஆண்டவருடைய கிருபையில பவுல், இன்னொருத்தர் ஆண்டவருடைய கிருபையில பேதுரு. பேதுரு என்ன சொல்றார் பாரு, 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள். இஸ் என்கரேஜ். சொல்ற, நீ கிருபையில நீங்க வளருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமே இந்த கிருபைன்ற ஒரு 3 எழுத்துக்குள்ள அடங்கிருச்சு பாருங்க. இந்த கிரேஸ் என்ற ஒரு கிருபையில தான் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையுமே அடங்கி இருக்கிறது. அழகாக எபேசியருக்கு எழுதும் போது 2வது அதிகாரத்துல நீங்க 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவன் நம் மேல் வைத்த மிகப்பெரிய இரக்கம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்னன்னு சொன்னா, நாம் பாவிகளா இருந்த நம்மை அவர் அவருடைய கிருபையினாலே மீட்டுக் கொண்டார். நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, அவருடைய சுத்த ஈவ் கிருபையினாலே அவருடைய இரக்கங்களை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவ். இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு நம்ம கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. அதுதான் சகோதரர் பென்னிகன் அடிக்கடி சொல்லுவார், உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, கேன்சர்ல சுகமாறது கூட கிடையாது, ரட்சிப்பு கிடைக்கிறதா ஒரு மிகப்பெரிய அற்புதம். காரணம், எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், எதை வேணாலும் இந்த உலகத்துல சாதிச்சிடலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது என்பது மனுஷ பலத்தால முடிகிறது இல்லை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம். D.L. மூடி என்கிற தேவனுடைய தாசன் அவர் தன்னுடைய சாட்சியில் எவ்வாறு சொல்லுகிறார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயா, கடவுள் உங்களை இவ்வளவு அழகா பயன்படுத்துறாரு, இவ்வளவு பெரிய காரியங்கள் உங்க மூலமா செய்ய வைக்கிறாரு, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு என்ன ரகசியம், வாட்ஸ் தி சீக்ரெட்? அப்போ அவர் சொன்னாராம், இந்த D.L. மூடியை பயன்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியாது, அவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறான், நானே இவனை பயன்படுத்தலைன்னா இவன் வாழ்க்கை வீணா போயிருமேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். Nothing impressed, nothing in my life, nothing is impressed God because I don't have anything in my life. God very much impressed in my life. கர்த்தர் எம்மால் வச்ச ஒரு கிருபை, the favor, அந்த இரக்கத்துக்கு கிருபைக்கு ஒரு காரணமே சொல்ல முடியாது பாருங்க. வேதத்தில் பல காரியங்கள் நான் பார்க்கலாம். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்க சொன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பெரிய கிருபையினாலே அவருடைய சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனாய் நான் மாறினேன். என்னைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேதாகம ஞானத்தினால் அல்ல, அல்லது நான் ரோம தேசத்தினுடைய சிட்டிஷிப் என்பதனால் அல்ல, அல்லது கமாலியருடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் கற்று தேர்ந்தவன் என்பதனால் அல்ல, நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கரைச்சி குடிச்சவன் என்பதனால் அல்ல, ஒன்னே ஒண்ணுதான், தேவன் என்மேல் வைத்த கிருபை. இன்றைக்கு நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன். ரோமர்கள் நிருபம் நீங்க 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபையினாலே நாம் நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். பியூர்லி கிரேஸ். காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் சொல்றாரு, எவன் மேல் நான் இறங்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருக்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு இந்த உலகத்துல பதிலே இல்ல பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனுடைய கிருபை. ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரெபேக்காவுடைய வயிற்றில் இருக்கிற 2 குழந்தைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். யார் இருக்கிறா? ஏசாவும் யாக்கோபும் வயிற்றில் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவங்க நன்மை தீமை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி இருக்கிற, அவருடைய அழைப்பின்படி இருக்கிற தீர்மானத்தின்படி கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். பின்னாடி வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இப்படி யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஏசாவை வெறுத்ததினாலே ஏன் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி கேட்க முடியாது. காரணம், எவன் மேல் இறங்க சித்தமா இருக்கிறாரோ அவர் அவன் மேல் இறங்க சித்தமா இருக்கிறார். Today we are here, it's not by anything, it's because of his grace. உண்மைதானே? அன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்ட, ஆபிரகாம் எங்க கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏதாவது ரூட் காஸ்ட் இருக்குங்களா அப்படின்னு போட்டு பார்த்தா, ஆபிரகாம கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்னு பார்த்தா, ஆபிரகாம் கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தோன்னு சொன்னா, நம்ம ஆளுங்க அவனை சாபத்தினுடைய வாரிசா வச்சிருவாங்க. காரணம் என்ன, அவனுடைய தகப்பனாகிய
தேராகுடைய வேலையே என்ன? புதுசு புதுசா விக்கிரகங்களை செஞ்சு விற்கிறதா அவருடைய வேலை, பிசினஸ். தெரிஞ்சு செய்யறவனை விட தெரியாம செய்யறவனை விட தெரிஞ்சு செய்யற ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கூட. இவர் நல்லா தெரியணும் விக்கிரகம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு. அப்போ அக்கார்டிங் டு அவர் கால்குலேஷன், உலகத்துடைய கால்குலேஷன் படி ஒரு 3-4 தலைமுறைக்கு அவர் சபிக்கப்பட்டவர் தான். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல பாருங்க. கர்த்தருடைய கண்களில் ஆபிரகாமுக்கு தயை கிடைக்கும். He has many reasons. என் அன்பு தேவ ஜனமே, ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறபடினால் இந்த கிருபையில நாம் பலப்படும்படிக்கு அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். 7வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது, அது என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. 3 தடவை ஜெபம் பண்ணிட்டாரா பாருங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னாரா, என் கிருபை உனக்கு, my grace is sufficient for you. போதாது என்கிற உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை, என் இரக்கம் உனக்கு போதுமானது. My grace is sufficient for everything. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே நாம் வெவ்வேறு வரங்களை உடையவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். சோ இன்னைக்கு நிறைய கிஃப்ட் ஆபரேட் ஆகுது நமக்குள்ள. இந்த கிஃப்ட் ஆபரேட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. அந்த காலேஜ்ல படிச்சு இந்த காலேஜ்ல படிச்சு சொல்ல முடியாது. பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த கிருபை எல்லாம் என் வாழ்க்கையில பிரயாசப்படுகிறது, நம்முடைய சபையில கிருபைகள் வேலை செய்கிறது, நம்முடைய வரங்கள் கிரியை செய்கிறது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் திங், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பியூர் கிரேஸ். ஆண்டவருடைய சுத்த கிருபை. என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே அந்த கிருபையை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிற ஜனமாய் மாத்திரமல்ல, இந்த கிருபையில பலப்படும் பொழுது we can do more things for Christ. அப்ப கிருபை நம்மகிட்ட இல்லாம இல்ல, கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிருபை நமக்குள்ள பெருகும்படிக்கு தேவன் நமக்கு வாஞ்சிக்கிற ஒரு தேவனாயவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோ பவுல் இன்னொரு இடத்துல அழகா சொல்ல பாரு. 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர் ரொம்ப ஒரு அழகா ஒரு காரியத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. அவர் எனக்கு அருளிய கிருபை, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் யார சொல்றாரு? அவரோடு கூட ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவ பவுல் தனிப்பட்ட முறையில சந்திச்சது கிடையாது. தமஸ்கு வீதியில தான் முதல் முறையாக ஆண்டுடைய அழைப்பை அவர் சந்திக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. ஹல்லேலூயா. அங்க ஒரு காரியத்தை அவர் ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் இன்னைக்கு நிறைய நிருபங்கள் எழுதி இருக்கிறேன், அநேக தேசங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், அநேக ராஜாக்களோடு நான் யூதருக்கு யூதரா இருந்திருக்கிறேன், கிரேக்கருக்கு கிரேக்கரா இருந்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்துக்கு உரியவனுக்கு நியாயப்பிரமாணமா இருந்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறது என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்கு ஒரு கிருபை கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். My grace, ஆண்டவருடைய தயவு. என் அன்பு தேவ ஜனம், இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. சரி, நல்லது. இந்த கிருபையில பலப்படு என்று சொல்லுகிற ஆண்டவர் சில ஆலோசனை கொடுக்குற. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் நாம் கிருபையில வளரலாம் என்று சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதுல ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் இன்னைக்கு நாம் தியானிக்கலாம் சொல்லி நினைக்கிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 14:22. Proverbs 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இங்க சாலமோன் ஞானியின் மூலமாக கர்த்தர் ஒரு ஆலோசனையை நம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார்? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. Those who deserve good things, நன்மையை யோசிக்கிறவர், நன்மையை விரும்புகிறவர்களுக்கு தேவன் அவர் கிருபை அருளி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏன் இங்க நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு உண்மையான ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நன்மையை செய்யறதுக்கான பலன் நமக்கு கொஞ்சம் குறைவுதான். நன்மையை செய்யறதுக்கான பலன் குறைவு. ஆனா
ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்த ஒரு தேவனாய் நான் இருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறதை பார்க்க நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். சங்கீதம் 22:24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அவனை அருவருக்காமல் அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு தன் முகத்தை மறைக்காமலும் இருக்கிற நல்ல தேவன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில நன்மையை யோசிக்கும் போது அவர் அந்த நன்மையை செய்வதற்கான கிருபை அவர் நமக்கு அருளி செய்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க 13வது வசனத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட பவுல் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அங்க பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நன்மை செய்யணும்ன்ற வாஞ்சை எனக்கு இருக்குது, ஆனா நன்மை செய்யறதுக்கான பலன் எனக்கு இல்லை. எதை நான் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறனோ அதை செய்வதற்கான பலன் என்னுடைய வாழ்க்கையில குறைவா இருக்கிறது. அவர் பிராக்டிகலா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கும் பாருங்களேன், பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யாராவது ஆலோசனைக்கு வந்தாங்கன்னா, இங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறது ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க. பாருங்க, நம்ம நார்மலாவே பாருங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சோமோ இல்லையோ, யாராவது ஆலோசனை சொல்லி வந்துட்டா நம்ம கிட்ட அந்த ஆலோசனை அப்படியே கங்கை ஆறு மாதிரி பொங்கி வரும். எங்க இருந்தா அது வருதுன்னு சொல்லி தெரியாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா அதுல 0.1% கூட நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி தெரியவே தெரியாது. குடும்பத்துல சண்டை வராம இருக்கணுமா, கோவம் வரும்போது பேசாதீங்க சொல்ல நல்லா தெரியும். ஆனா கோவம் வந்த பிறகு நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது. அப்போ என் அன்பு தேவ ஆண்டவர் நம்முடைய வீக்னஸ் நல்லா தெரிந்த ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஒரு நாள் யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய பலனுக்கு மிஞ்சின பாரத்தை நம்ம கொடுக்கறதே இல்லை. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம எவ்வளவு பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் பாருங்க. அதே போலதான் ஆண்டவர் மத்தேயு 7:12 சொல்லுகிறது, பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை அருளாது இருக்கிறது எப்படி? More than us, he is loving us so much. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பலன் நம்ம காட்டிலும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, நன்மையை செய்வதற்கான பலன் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நன்மையை யோசிப்பதற்கான பலன் உனக்கு இருக்கு. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3:8 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அப்ப நம்முடைய பலன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முயல் பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியே என்னெல்லாம் ஷோ காட்டு வந்துடலாம், வீட்டுக்குள்ள இருக்க ஆளுக்கு தான் தெரியும் நம்முடைய உண்மையான கலர். என் அன்பு தேவ ஜனமே, அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலன் எனக்கு தெரியும், உன்னுடைய சூழல் எனக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் காணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் கிடையாது. நம்முடைய பலன் நமக்கு தெரியும், நம்முடைய ஞானம் அவருக்கு தெரியும், நம்முடைய பரிசுத்தம் நமக்கு தெரியும், நம்முடைய ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, இப்படி ஒரு தெய்வத்தை சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான். நார்மலா மனுஷனுடைய பலகீனம் என்னன்னா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கீழே இருக்கோம் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ண ஒரு 30 வயசுல 32 வயசுல கத்துக்கொண்ட ஒரு சின்ன காரியத்தை 3 வயசு இருக்கிற என் பொண்ணு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சொல்லி கொடுத்து அவ செய்யலன்னா 2 அடியும் கொடுத்துடுறது. சரியா? லண்டன்ல அது முடியாது பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் நம்முடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்து நம்முடைய நிலையிலிருந்து அவருடைய நிலைக்கு நம்ம தூக்கிட்டு போறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இப்படி நேசிக்கிற ஒரு தேவன், இப்படி நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நாம் பார்க்கவே முடியாது. நல்லது. சோ இந்த நம்முடைய சூழ்நிலை அறிந்திருக்கிற ஒரு தேவன், நம்ம கிரியை செய்ய விரும்புகிற தேவன் நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியை சொல்றாரு. உனக்கு நன்மை செய்ய பலன் இருக்கோ இல்லையோ பரவாயில்லம்மா, நன்மை செய்யும்படிக்கு நீ யோசனை பண்ணு, அந்த நன்மையை செய்வதற்கான பலனை நான் உனக்கு அருளி செய்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. பலன் உள்ளவனுக்காகவும் பலன் இல்லாதவனுக்காகவும் உதவிகள் செய்வது இயேசு கிறிஸ்து சுலபமான ஒரு காரியம். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நம்ம யோசிப்போம், அவருடைய ஜனமா தான் நமக்கு பலன் இருக்கணுமே. இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு நான் பலன் கொடுத்து, என் ஜனத்துக்கு நான் பலன் கொடுத்து நான் அவர்களுக்கு சமாதானம் அருளி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் அன்பு தேவ ஜனமே, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்கலாம். எந்த இடத்துக்கு போற? கெனசரேத் என்கிற ஒரு கடற்கரை, கெனசரேத் இல்லை, பெதஸ்தா என்கிற குளத்துக்கு அவர் போகிறார். லூக்கா 5ல தான் கெனசரேத் போறார். அப்போ அங்க போகிற, எதுக்காக போற அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு நோயாளிகளால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். நிறைய சிக் பேஷண்ட் உட்கார்ந்து இருப்பான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது,
திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து பட்டயத்தினாலே தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கும் பொழுது முதலாவது யார் உள்ள விழுறாங்களோ அவங்க சுகம் அடைஞ்சிருவாங்க. அந்த இடத்துக்கு ஆண்டவர் போகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏசப்பா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி மருத்துவமனை ஊழியத்துக்கு போயிருப்பாரோ அப்படின்னு. மருத்துவமனை ஊழியத்துக்கு போனா நம்ம பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் பாருங்க. இங்க ஏசப்பா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணல, ஒரே ஒரு மனுஷனை மட்டும் பர்டிகுலரா தேடி போகிறார். ஒருவேளை ஏசப்பாக்கு எதுவும் ஹை ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குமோ, இவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க, உண்மைதானே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எதுவும் வந்த மாதிரியும் தெரியல. அப்படி என்ன இருக்குது அங்க? ஒரு விசேஷமான ஆள் இருக்கா, பெரிய ஆளா இருக்கானான்னு பார்த்தா அங்க அவர் பார்க்க போன ஆளுக்கு வந்து பேரே இல்லையா. அவனுடைய பேரு என்னன்னா 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறார். நல்ல பேர்ல பட்ட பேர் வைக்கிறதுல நம்ம ரொம்ப கில்லாடி. சோ பேர் மறந்து போச்சு. 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிற ஒரு ஆள். அவனை தேடி இயேசு போகும் பொழுது அவனுடைய கான்வர்சேஷன்ல இருந்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் இயேசு கிறிஸ்து கேட்கிறான், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ஐயா நான் 38 வருஷமாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன். குறைஞ்சது பிறந்த உடனே கொண்டு வந்து போட்டிருந்தா கூட ஒரு 38 வயசு கட்டாயம் அவ்வளவு கல்லான இருதயம் யாருக்கு இருந்திருக்காது. கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வர வந்த பிறகு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. நான் விசுவாசி எப்படி ஒரு 50+ இருப்பார்னு நினைக்கிறேன் நான். பாருங்க, அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறை குளம் கலக்கும் பொழுதும் எனக்கு முன்பதாக ஒரு விழுந்துடுறான். என் அன்பு தேவ ஜனமே, குளம் கலக்குகிறது, குளத்துல விழுந்தா சுகம் கிடைச்சிரும். இவன் கலக்கு விழக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. என்ன பிரச்சனைனா, எதை அவன் செய்யணும்னு ஆசைப்படுறானோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு சரீரம் பலகீனமா இருக்குது. ஒருவேளை அவனுடைய கால் பலகீனமா இருந்திருக்கலாம், கை பலகீனமா இருந்திருக்கலாம். மூளை ஆசைப்படுது, சிந்தை ஆசைப்படுகிறது, நான் சுகம் அடைய வேண்டும். என் அன்பு தேவஜன 38 ஆண்டு இருந்திருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க தேவதூதன் வந்து குளத்தை கலக்கி இருந்தாலும் குறைஞ்சது 38 தடவை தோல்வியை சந்திச்சிருக்கிறான். உண்மைதானே? குறைஞ்சது 38 தடவை. ஆனா 38 தடவை தோல்வியை சந்தித்த போதும் அவனுடைய உள்ள விட்டு கொடுக்கல. அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் இப்படியே வாழ்க்கையை முடிக்க கூடாது, நான் நடக்க வேண்டும், நான் சுகமடைய வேண்டும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்படிக்கு செய்தார். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம நிறைய காரணம் ஆசைப்படலாம். ஆசைப்படுறதுக்கு நமக்கு தான் டாக்டரேட் கொடுக்கும் பாருங்க. உண்மைதானே? நிறைய ஆசைப்படுவோம். அந்த உள்ளத்திலேயே நம்ம பில்கேட்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி என்னென்னலாம் சாதிச்சு முடிச்சிருவோம். பலருக்கு வந்து சில கற்பனையில தாங்க எனக்கு சந்தோஷமே இருக்குது. ஆண்டவர் நான் பாக்கியவான்கள் பாருங்க, நம்முடைய கற்பனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அங்கீகரிக்கிற ஒரு இயேசு நமக்கு. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்ய வல்லவராயவர் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு ஆண்டவர் அல்ல, நம்முடைய உள்ளங்களை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறவைகளை அறிந்தவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அன்றைக்கு சுகமாக்கினார். என் அன்பு தேவ லூக்கா எழுதின நற்செய்தி 8வது அதிகாரத்தை பாருங்க. அங்க இயேசு கிறிஸ்துவை யவீர் என்கிற ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு 12 வயசு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போறான். பாருங்க, யவீர் கொஞ்சம் பெரிய ஆள் பாருங்க. கூட்டிட்டு போயிட்டா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து போகிற வழியில திடீர்னு டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. என்ன, இயேசுவை பாக்குறதுக்காக திரளான ஒரு கூட்டம். வேதம் சொல்லுகிறது, அந்த திரளான ஒரு கூட்டத்துல ஒரு பெரும்பாடல் ஒரு சகோதரி இருந்தார்களாம். பல வருஷங்களாக உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி. வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தரை தொட முடியல, கர்த்தருடைய சரீரத்தை கிட்ட நின்று பேச முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனா அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, என்னால் அவரை பர்சனலா பார்க்க முடியாம இருக்கலாம், அவரோட பேச முடியாமல் இருக்கலாம், என்னால் இயன்றதை நான் செய்வேன் என்று அவளது வஸ்திரத்தை தொட்ட போது வேதம் சொல்லுகிறது, எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் கண்டேன். எனக்கு தேவ ஜனமே, கர்த்தருடைய வாஞ்சைகளை பார்க்கிறார். கடைசி ஒரு டிசைர். இன்னைக்கு ஆண்டவர் பலவான்களை பார்த்துக்கிட்டு இல்ல, வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எனக்காக போவார்? காரணம் என்னன்னா, பலப்படுத்துறது அவரு. அவருடைய வாஞ்சையை நம்முடைய தேவன் அங்கீகரிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. 5:15 வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ராஜாக்கள் 5:15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. இங்க யார் சொல்றா?
நாகமான் என்கிற சீரிய தேசத்துடைய படைத்தலைவன் சொல்லுகிறார், இப்ப நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், உலகம் எங்கிலேயும் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் கிடையாது. என்ன நடந்தது பாருங்க. இவன் ஒரு குஷ்டரோகி, என்னதான் ஒரு படைத்தலைவனா இருந்தாலும் அவனுடைய சரீரம் குஷ்டரோகத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. இவன் எலிசாவிடத்தில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எலிசா யோர்தான்ல 7 தடவை முங்கி எழும்ப சொல்றாரு. முங்கி எழும்புறார், சொர்க்கம் அடைஞ்சிருச்சு. இப்பொழுது படைத்தலைவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். இந்த ரட்சிப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா 5வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுகிறது, சீரிய தேசத்தினுடைய தண்டு இஸ்ரவேலுக்குள் புறப்பட்டு போய் அங்க படையெடுத்த பொழுது கைதியா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு பேரு கூட இல்ல பாருங்க. சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு எங்க வச்சிருக்கிறாங்க? தன்னுடைய மனைவிக்கு வேலை செய்யறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு அந்த நாட்கள்லயே வேலைக்காரங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. வேலைக்காரரை பிடிக்கிறதுக்காக படையெடுத்து போயிருக்காரு பாருங்க. அப்ப கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க யோசித்து பாருங்க, சின்ன பிள்ளை அம்மா அப்பா விட்டுட்டு வந்திருக்கலாம், தன்னுடைய தேசத்தை விட்டு வந்திருக்கலாம். எவ்வளவு கோவம் இருக்கும் பாருங்க, எவ்வளவு ரிவெஞ்ச் இருக்கும் பாருங்க. உண்மை நான் யோசித்து பார்த்து, ஒரு வேளை நான் அந்த சூழ்நிலை இருந்திருந்தா பாருங்க, வீட்டு வேலை சமையல் கட்ட மட்டும்தான் இருக்கு, காஃபில விஷத்தை கலந்து கூட கொடுத்துருப்போம் பாருங்க. ஒரு ரிவெஞ்ச் எடுத்துருவோம், எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்து, கொலஸ்ட்ரால் வந்து சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து சாகட்டும். ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து பாருங்க, அந்த ஒரு ரிவெஞ்ச் இல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ இவர்கள் இப்படி ஒரு வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறானே, சீரிய தேசத்தினுடைய படைத்தலைவன், ஐஸ்வர்யம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆனாலும் இவனுக்கு இஸ்ரவேலின் தேவன் ஒரு இருக்கிறார் என்கிற ஒரு ஞானம் இல்லையே, எங்க தேவனுடைய வல்லமை உனக்கு தெரியலையே என்ற ஒரு பாரம், ஒரு ஆத்ம பாரம், ஒரு வாஞ்சை அவள் தன்னுடைய எஜமாட்டி இடத்தில் போய் சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரி சொல்றத எஜமாட்டி கேட்பாங்கன்ற இன்னொரு விஷயம். அவள் வேலைக்காரிட்ட எஜமாட்டி போய் சொல்றார், எங்க ஊர்ல எங்க ஆண்டவர் இருக்கிறார், எங்க ஆண்டவரால சுகப்படுத்த முடியாது எதுவுமே. இவளுக்கு எதுவும் கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இருந்துச்சா? பரிசுத்தாவின் வரங்கள் கிடையாது. சின்ன பிள்ளை தான், பிரசங்கம் கூட பண்ண தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் நன்மை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், நன்மை செய்யும்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டிய விழுந்த கடமை. எனக்கு சூழ்நிலை சாதகமா இருக்குதோ இல்லையோ, எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, நான் என் ஆண்டவருடைய வல்லமையை சொல்லும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவளுக்கு அந்த சூழ்நிலையும் கிடையாது. ஒரு இஸ்ரவேலா இருந்தா மேடை போட்டு பிரசங்கம் பண்ணலாம். இது இருக்கிறது ஃபாரின் நேஷன், மேடை போட்டு பிரசங்கம் பண்ண முடியாது பாருங்க. வேலைக்காரனுடைய குரலை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் நன்மை செய்யும்படிக்கு அவள் யோசித்த பொழுது கர்த்தர் அவள் வார்த்தையை அங்கீகரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சோ இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்னு காட்டுறதுக்காக கர்த்தர் நம்மள இங்க வச்சுட்டு இல்ல, நம்ம மூலமாக இயேசுவால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரத்தை பாருங்க. தானியேல் ஒரு முடிவு எடுக்கிறார், ராஜாவுடைய பதார்த்தங்களினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த உடனே அடுத்த வசனம் என்ன ஆகுது? பிரதானிகளுடைய கண்களில் இவருக்கு தயவு கிடைச்சதா. அல்லேலூயா. பாருங்க, முடிவு எடுக்கிறது நம்ம வேலை, முடிவை செயல்படுத்துறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. இப்போ இந்த சின்ன பிள்ளை சொல்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்க ஊருக்கு போக ஆண்டவர் சுகப்படுத்துவார். உடனே ராஜா ஒரு லெட்டர் எழுதிட்டான், பெரிய லெட்டர். என்ன லெட்டர்? என்னுடைய தளபதியை நான் அனுப்பி வைக்கிறேன், அவன் குஷ்டரோகத்தை சுகமாக்கி அனுப்பு. இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை படிச்ச உடனே எவ்வளவு காஸ்ட்லி கோட்டு போட்டிருந்தாரோ தெரியல, கோட்டை கிழிச்சிட்டு அலறான். சொல்றான், ஐயோ இது பெரிய வில்லங்கமா போச்சே, இவன் சண்டைக்குள்ள என்ன கொண்டு வரான், குஷ்டரோகிய சுகமாக்க நான் என்ன கடவுளா? ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு. யோசித்து பாருங்க, அவன் சுகமாயி இப்ப ஆண்டவரை ஏற்று கொண்டுட்டான். சொல்றா, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் உலகத்துல. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய கன்வென்ஷன் அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல, ஒரு சின்ன பிள்ளை நன்மை செய்யும்படி யோசித்த போது கர்த்தர் நன்மை செய்வதற்கான வாசலை கர்த்தர். சாம்பி செல்லத்துறை பிரசங்கத்துல அழகா சொல்லுவார், கிரேஸ்னா என்னன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா, எபிலிட்டியும் கொடுக்குமா. நம்ம ஆசைப்படும் போது அது செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் நமக்கு திறந்து தருவார், அதை செய்வதற்கான பலனையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்ப நாகமான் என்னவாயிட்டா, சுகமாய் வந்துட்டார். சுகமாய் வந்த பிறகு இந்த பிள்ளையை திரும்ப வேலைக்காரியா வச்சிருந்திருப்பாரா? நான் விசுவாசிக்க தன்னுடைய சொந்த மகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார், அல்லது ஒருவேளை சொந்த வீட்டுக்கு திரும்ப அனுப்பியிருப்பார். இன்னொன்னு நான் விசுவாசிக்கிறேன், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீரிய ராணுவம் இஸ்ரவேலை தொந்தரவே பண்ணியிருக்கார். உண்மைதானேங்க? ஒரு சின்ன நன்மை செய்யும்படி யோசிக்கிற ஒரு யோசனை ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். தேசத்துக்கு திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு மனுஷனை நான் தேடினேன். அவன் தேசத்தை திறப்பு அடைச்சிருவான்றதுக்காக இல்லை,
அவன் நின்னா போது நான் கிரியை செய்வேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போம். இப்ப நிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, யோசிக்கிறதுக்கே நம்ம யோசனையா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற நன்மையை யோசிக்கும் பொழுதும் தேவன் நம்ம கிருபையை அருளி செய்யும். 2003 வருஷம் நாங்க தமிழ்நாட்டுல மேட்டுப்பாளையம் பக்கத்துல பவானி சாகர்னு ஒரு அணைக்கட்டு இருக்குது, அந்த பக்கத்து ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க அதிகமாக இலங்கை தேசத்துல இருந்து அகதிகளா வந்தவங்க தான் அங்க தங்க வச்சிருக்கிறாங்க. அந்த இலங்கை தேசத்தின் அகதிகள் மத்தியில் தான் சபைகள் இருக்குது. அந்த சபையில பாஸ்டர் பிரேம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் ஒழுங்கு பண்ணியிருந்தார். 3-4 நாள் அங்க தங்கியிருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப கடைசி நாள் கிளம்பும் போது தனி ஜெபம், எல்லா ஜனங்க தனித்தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாளும் காலையில இருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியா ஊழியம், நல்ல களைப்பு. அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்றதுக்காக வந்தார். ஒரு 4-5 வயசு இருக்கும் பாருங்க, சின்ன பிள்ளை. அப்ப அந்த சின்ன பிள்ளையை பார்த்த உடனே என் உள்ளத்துல யோசித்தேன், இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஒரு ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை மேல கையை வைக்கும் போது ஆவியானவர் அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். மனுஷன் தான் முகத்தை பார்க்கறான் பாருங்க, ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறார். அந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ள அவ்வளோ உடைஞ்சு போயிருந்துச்சு. ஆண்டவர் அவளோடு கூட பேசி அவளை ஆறுதல் படுத்தினார். அவருடைய நண்பர்கள்லாம் ஓடி வந்தாங்க, பாஸ்டர் வந்தாங்க. அப்பதான் அந்த பிள்ளையினுடைய கதையை சொன்னாங்க. இந்தியன் பீஸ் கீப்பிங் போஸ்ட் அமைதிப்பட போயிருந்த நேரம் இவருடைய தாய் தகப்பனாரை அவர்கள் கொன்று விட்டார்கள், சகோதரனை கொன்று விட்டார்கள். இந்த பிள்ளை யாருமே இல்லை, ஒரு அனாதையாக ஒரு தனி மரமாக அந்த பிள்ளை இந்திய தேசத்துக்கு அவள் ஓடி வந்தார். அப்ப அந்த பிள்ளை எப்பயுமே சொல்லுவாளாம், எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கு குடும்பம் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, நீ சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லை, உனக்கு ட்ரெஸ் வேணுமான்னு கேட்க யாரும் இல்லை, யாரும் இல்லைன்னே அந்த பிள்ளை புலம்பிட்டு இருக்கும். அன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளையோட பேசினார், மகளே யாரும் இல்லைன்னு ஏன் சொல்ற, ஏசப்பா நான் உனக்கு இருக்கு. அன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய கவலை. அப்போ அந்த ஜனங்களுக்கு ஏதாகலும் நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறது ரொம்ப சுலபம், செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் பாரு. ஆனா திரளான ஜனங்க இருக்கிறாங்க. நாட்கள் சென்றது. ஆண்டு 2004 ஆண்டு எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கத்தர் கட்டளை இட்டார். 2004 நவம்பர்ல என்னுடைய மூத்த மகள் பிறந்தார். 2007 வருஷம் அவளை ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அப்போ அவள் ஸ்கூலுக்கு போகணுன்ற எண்ணம் அவளுக்கு கிடையாது. நாங்க தான் தேடி எது பெஸ்ட் காலேஜ், எது பெஸ்ட் ஸ்கூல்னு பாக்குறோம், யூனிஃபார்ம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் அவளுக்கு யூனிஃபார்முக்காக, ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டன் தான் பாருங்க, ஒரு அன்யூனிஃபார்ம் தான், சரி ஜென்ரலா ஒரு யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக, ட்ரெஸ் வாங்குறதுக்காக நான் போய் நிற்கும் போது திடீர்னு அந்த 2003 ஆண்டு பார்த்த சின்ன பிள்ளைகளுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்களுக்கு விசாரிக்க யாருமே இல்லையே, அந்த வார்த்தை அப்படியே உள்ளத்தை உடைச்சது. அப்போ யோசித்தேன், நம்முடைய பிள்ளைங்க நம்ம இவ்வளோ ஓடி ஓடி செய்கிறோமே, ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு எதாவது நம்ம செய்யக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய கிரியையிலையும் காட்டணுமே அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய மகள் ஆசிலாவுக்கு ஸ்கூலுக்கு முதல் ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டு, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த யோசிச்சது மாத்திரம் அன்னைக்கு அந்த பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னா கிட்டத்தட்ட எங்ககிட்ட 520 பிள்ளைங்க கிட்ட இருக்கிறாங்க. 1ஆவது வகுப்புல இருந்து 5ஆவது வகுப்பு மட்டும் படிக்கிறவங்க, அதுக்கு மேல படிக்கிறவங்க வேற நிறைய. அப்ப அத்தனை பிள்ளைங்களுக்கும் 2 செட் யூனிஃபார்ம், ஒரு ஷூ, ஒரு 2 நோட் புக், எல்லாம் உட்காந்து யோசிக்கிறோம், எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்ல காசு இல்லாமலே 2007 பாருங்க. இன்னைக்கு கத்தர் கிருபையில பல விதத்துல கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா அந்த நாட்கள் அந்த பலன் இல்லை. ஆனா ஒரு வாஞ்சை, செய்யணும்னு ஒரு வாஞ்சை. ஆண்டவருக்கு சோத்திரம். எல்லாத்தையும் திட்டம் பண்ணிட்டு அந்த ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணிட்டு டெய்லி நானும் என்னுடைய மனைவி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய தேவை இருக்குது ஆண்டவரே. அந்த நாட்கள்ல 70,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவருக்கு சோத்திரம் பாருங்க, கத்தருடைய வாசல்கள் திறந்துச்சு. அது வரையிலும் எனக்கு அவ்வளவு பெரிய ஆஃபரிங் வந்ததே இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி ஆஃபரிங் வருது. ஃபோன் பண்ணி அப்பதான் யோசித்தேன், இந்த ஆண்டவர் ரொம்ப கில்லாடிடா, அவர் வேலை நடக்கணும்னா கூப்பிட்டு கொடுக்குறேன். அவங்க வாழ்க்கையில முதல் தடவை 10,000 ஆஃபரிங் அன்னைக்கு தான் பாக்குறேன். ஒரே சந்தோஷம், 100-200 பார்த்தது ஒரே சந்தோஷம். கத்த தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சார். திடீர்னு சேண்டர் பேங்க்ல இருந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் நல்லா இருக்குது, ஓடி ஃபெசிலிட்டி கொடுக்குறேன்றா. நம்ம அக்கௌண்ட்ல மைனஸ்ல தான் இருக்கு. கத்தருடைய கிருபை ஓடி வேற கிடைச்சது. உடனே ஓடி செக்க முதல்ல கிழிச்சு அந்த ஜனங்களுக்கு அனுப்பி அங்க 520 பிள்ளைங்களுக்கும் கேம்புக்குள்ள டெய்லரை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அளவு எடுத்து எல்லாம் தச்சு ரொம்ப ஜலூரா ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்க லண்டன்ல இருந்து ஒரு குடும்பம் அப்போ வெக்கேஷன் வந்திருந்தாங்க. அவங்களும் நாங்களும் உங்களோட வரோம், ஸ்ரீலங்கன் ஃபேமிலி தான் வரோன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய கார்னால ஒரு ஆல்டோன்னு ஒரு சின்ன கார் தான் இருந்துச்சு. அந்த ஆல்டோ கார்ல எல்லாரும் போட்டு அமுக்கிக்கிட்டு நாங்களே 4 பேர் அவங்க ஒரு குடும்பம் எல்லாம் உட்காந்துட்டு போறோம். போய் அடுத்த நாள் காலையில
அந்த கேம்புக்குள்ள போய் ஒரு சுவிசேஷ கூட்டம் வச்சிருக்கிறோம். சுவிசேஷ கூட்டம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்க போறோம். இரவு நாங்க போய் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம் மேட்டுப்பாளையத்துல. இரவு ஒரு 8:30-9 மணி போல இருக்கும். கதவு தட்டப்படுகிறது. கதவு திறந்தா கியூ பிரான்ச்ல இருந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க. கியூ பிரான்ச் போலீஸ். காரணம் என்னன்னா, இந்த கேம்ப்ல கியூ பிரான்ச்னா அந்த ஸ்பெஷல் போலீஸ் சொல்லுவாங்க. இந்த கேம்புக்குள்ள யாரெல்லாம் வந்து போறாங்களோ அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் அங்க தீவிரவாதிகளும் இருக்கலாம், அவங்களோட தொடர்புடைய எல்லாரையுமே கவனிப்பாங்க. இப்போ நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து போலீஸை தூரத்துல பார்த்தாலே கால் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிடும். லத்தியோட பார்த்தாலே உயிர் போயிடும். அவன் வீட்டு ரூம்குள்ள வந்த உடனே இந்த குளிரை விட பயங்கரமா குளிர்ந்து போச்சு உடம்பு. அது வேற அவங்க சாதாரணமா மிரட்டுற மாதிரி தான் பேசுவாங்க பாருங்க. உனக்கு என்னடா இவங்க மேல அக்கறை, ஹூ ஆர் யூ? அதுக்குள்ள இந்த ஷார்ட் பீரியட்ல என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. நான் அடிக்கடி இலங்கை கூலிக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ ஏன் இலங்கைக்கு அடிக்கடி போற, இங்கே ஏன் நீ வந்திருக்கிற? அது எங்களுக்கு தெரியாது. அந்த கேம்ப்ல தான் எல்டிடில இந்த முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு அது தெரியாது பாருங்க. சரியா வம்பா போச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அம்மா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சின்ன குழந்தை. இந்த இலங்கையில இருந்து வந்தவர் பாத்ரூம்குள்ள போட்டு வெளியே வரல. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு இன்னும் விசா கிராண்ட் ஆகல. பயத்துல இருக்கிற. கடைசியில் அவங்க ஒன்னே ஒன்று சொன்னாங்க, சரி நீங்க ஏதோ நல்ல விஷயம் வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க இந்த ரூம்ல இருக்கக்கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது. நாளை காலையில் 8 மணிக்கு நீங்க இந்த ரூமை வெக்கேட் பண்ணி மெட்ராஸுக்கு போயிடணும். யூ ஷுட் நாட் டூ திஸ். ஒரே பயம், ஒரே நடுக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. 70,000 ரூபா. அதை விட இப்போ உயிர் தான் பெருசு மாதிரி தெரியுது. உடனே ஆலோசனை கேட்கறவங்கலாம் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க, எதுக்கு பிரதர் வம்பு, புக்கெல்லாம் வச்சுட்டு போங்க பிரதர், யாராவது கொடுத்துப்பாங்க, நீங்க போங்க போங்க. முதல் அனுபவம், ஒரே நடுக்கம், இரவெல்லாம் தூக்கம் இல்லை. போலீஸ் வந்துட்டு போனா எப்படி இருக்கும்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சது பாருங்க. அம்மா, எங்க அம்மா விசுவாசத்துல ரொம்ப பெரிய ஆளு, ஆனா அவங்க விசுவாசம் அன்னைக்கு அடிமட்டத்துக்கு போயிருச்சு. அவங்க 8 மணி நம்ம 6 மணிக்கே போயிடுவான்றாங்க. பிள்ளைன்னோட விசுவாசம்லாம் காணாம போயிருச்சு. ஒரே பயம், என்ன செய்யன்னு தெரியல. ஒரு காலையில் 7 மணிக்கு போல காஃபியை குடிச்சுக்கிட்டு ஜபமும் பண்ண முடியல. பிரச்சனை வர நேரம் ஜபமும் வரமாட்டேது பாருங்க. சில நேரம் என்ன செய்ய 7:30 மணி போல இருக்கும். திரும்ப கதவு தட்டப்படுற சத்தம். ஐயோ 8 மணிக்கு வரனால 7:30 வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு கதவு திறந்தா அங்க வில்லியம் அருள்தாஸ்ன்னு சொல்லி ஒரு சகோதரன் நின்று கொண்டிருந்தார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். அவரு உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னார். உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அவர் சொன்னார், நான் தான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ரோட்டரி பப்ளிக்கினுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டின் பாருங்க. நான் டெய்லி என்னுடைய வீட்டில இருந்து இந்த கேம்பை தாண்டி தான் என்னுடைய வேலைக்கு நான் போவேன் வருவேன். ஆனா இத்தனை வருஷம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். என்கிட்ட நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு இவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரல. நான் நேத்து தான் கேள்விப்பட்டேன், சென்னையில இருந்து நீங்க வந்து இந்த ஜனங்களுக்கு ஏதோ செய்ய போறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் சொன்னேன், எங்க துண்டகான துணியகான கிளம்பிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் சூழ்நிலையெல்லாம் விலைக்கு சொன்ன போது அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க பிரதர், போலீஸ் அப்படி அரெஸ்ட் பண்ணா என்ன கைது பண்ணிட்டு தான் உங்களை கைது பண்ண முடியும். பாருங்க யார் வரா பார்ப்போம். 2 ஃபோன் பண்ணார். கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஐயா வந்தார். அவர் யாருன்னா பத்திரிகையாளர் சங்க தலைவரா. இன்னும் கொஞ்ச நாள் தாசில்தார் அம்மா வந்துட்டாங்க. அவருக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஹோட்டல் வந்து ஒரு விஐபி ஹோட்டல் மாதிரி மாறி போச்சு. வக்கீலுங்க 4-5 வக்கீலுங்க வந்துட்டாங்க. சரியா ஒரு 8:30-9 மணிக்கு போல போலீஸும் வந்துருச்சு. போலீஸ்க்கு ஷாக் ஆயிருச்சு, என்னடா இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது, யாருக்காக நிக்கிறான்னு பார்த்தா நம்ம பேரு ஊர் தெரியாத ஆள் பாரு, நமக்காக தான் அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர் பேசினார்கள். அப்போ போலீஸ் கடைசியில் சொன்னாங்க, சார் எங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம், கேம்புக்குள்ள ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான்னா எங்களுக்கு பிரச்சனை, ஆகவே கேம்புக்கு மட்டும் கொடுக்காதீங்க, கேம்புக்கு பக்கத்துல ஒரு வயதான ஒரு வயசு போனவங்க வீடு இருக்குது, அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இந்த பக்கத்துல ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பிரச்சனை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா 70,000 தான் இருக்குது, 70,000க்கு திங்ஸ் வாங்கியாச்சு, இந்த வயசானவங்களுக்கு என்ன வாங்க, மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்களுக்கு என்ன வாங்க, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ப மாட்டீங்க, அத்தனை வக்கீலும் முன்பதாக வந்தார்கள். சொன்னாங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம். கார் கிளம்பி போகுது, ஒரு ஆள் போயிட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வர்றார், ஒரு ஆள் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு வர்றார். ஆண்டவருக்கு சோத்திரம், கர்த்தர் ராஜரீகமாக ஊழியத்தை நிறைவேற்றி. அடுத்த நாள் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண பாஸ்டர் ஊர்ல எல்லா பத்திரிகையும் கொண்டாரு, எல்லா பத்திரிகையும் நம்ம போட்டோ தான் இருக்கு. அதுக்கு ஒரு சாதாரண பெருமைக்கு சொல்ல, ஒரு சாதாரணமா நம்ம செஞ்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா கர்த்தர் அதை பெருமைப்படுத்தினார், கர்த்தர் அதை மேன்மைப்படுத்தினார். நன்மை செய்கிறவர்களுக்கு ஒரு தேவன் கிருபையை கொடுக்கிற தேவனாக கர்த்தருடைய உள்ளாக தான் பார்த்துட்டு இருக்குது. Do you have a desire to serve him?
Do you have the desire to live for me? Do you have the desire to fulfill my thing? I will bless you. Hallelujah. நீங்க ஆண்டுடைய கிருபை 2007 ஆரம்பிச்ச ஊழியம் இன்னைக்கு 2012 அதே இடத்துல கிட்டத்தட்ட 300 பேர் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு லேண்ட் வாங்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவரை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற நன்மையை செய்ய யோசிக்கிறவர்களுக்கும் அவர் கிருபையும் சத்தியமும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் நம்ம கேள்விப்படாத ஒரு ஊழியக்காரர் இல்லை, பவர்ஃபுல் டைனமிக் பர்சன். அவர் அவர் வாழ்க்கையில அவிசுவாச வார்த்தையே வந்தது கிடையாது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருக்கிறார். அப்போ வீட்டுக்காரர் சொன்னாரா, நீங்க லேட்டா வந்துட்டீங்க சார், என் பொண்ணுக்கு தான் ஜோம் பண்ண கூப்பிட்டோம், பொண்ணு செத்து போச்சு. அவர் சொன்னாரா, ஐயோ நீ தப்பா சொல்றியா, என் ஆண்டவர் ஒரு நாள் தப்பா கூப்பிட்டு வர மாட்டார், என் ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார், எழுப்புவார். ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ அற்புதங்கள். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது அவர் யார் மூலம் ரட்சிக்கப்பட்டாருன்னா அவருடைய மனைவி மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார். அது ஒரு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாருங்க. சாட்சியை சொல்லும் போது அவருக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்காதான், இந்த சகோதரி கூட்டங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காதான். ஒரு நாள் இவர் கணவருக்கு தெரியாம சகோதரி ஜப கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. நல்ல ஒரு வின்டர் டைம், நம்ம லண்டன் ஸ்காட்லாந்து தெரியும், வின்டர் டைம். இவருக்கு கோவம் வந்துருச்சு, ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டியா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டியா, வெளியே இருன்னு சொல்லி கதவை மூடிட்டு உள்ள உட்காந்துட்டாராம். ஹோல் நைட் அந்த குளிர்ல அந்த சகோதரி வெளியே இருந்திருக்கிறாங்க. காலையில தான் கதவை திறந்தாராம். பேப்பர் எடுக்க திறந்தாரா, எதுக்கு திறந்தாருன்னு தெரியல. அந்த உள்ள திறந்து சிஸ்டர் உள்ள வந்த உடனே ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் பார்த்து சொன்னாங்க, டார்லிங், கேன் ஐ மேக் a coffee for you? பிரியமானவரே, நான் உங்களுக்கு காஃபி செஞ்சு கொடுக்கட்டுமா? இந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய இதயத்தை உடைக்கும்.